வீட்டில் காய்கறி இல்லாத டைமில் 2 நிமிஷத்தில் லஞ்சுக்கு இப்படி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. ஸோ ஃபஸ்ட் என்ன செய்யலான்னா, ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டுக்கு மேலே இருக்க தோல் எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இதில் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூனில் இருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் அரைச்சிக்கலாம். ரொம்ப ஸ்மூத்தாக அரைக்காதீங்க, கோர்ஸாகவும் அரைக்காதீங்க. பாருங்கள், இதே போல் அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட் ரெடியாக இருக்குது. இது இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்போட கலர் மாறணும், நல்லா க்ரன்ச்சி ஆகணும். கண்டிப்பாக நல்லெண்ணெய் மாத்திரம் சேர்த்துக்கோங்க. வேறு எந்த எண்ணெயும் சேர்க்காதீங்க. நல்லெண்ணெய் வச்சு செஞ்சால் தான் இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதக்கியாச்சு பாருங்கள். இப்போ இதில் 2 காஞ்ச மிளகாய் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்ச பூண்டு பேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். பூண்டோட பச்சை வாசனை போகணும். ஸோ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் பாருங்கள், 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நல்லா சூடான சாதமில் இந்த பூண்டு தொக்கு சேர்த்துட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட ரைஸில் சேர்த்துக்கலாம். வீட்டில் காய்கறி இல்லாத டைமில் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சுட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இதே போல் ஹெல்த்தியான ரெசிபியில் நம்ம மீட் பண்ணலாம்.